உறவுகளே, நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான உன்வாசனை சீரியலை பார்க்குறதுக்கு எல்லோரும் தயாரா? அப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம பாட்டி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ரோக்ராம் வந்திருப்பாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு பாட்டி வந்து நம்மளுடைய சிவ்வுக்கிட்ட தான் மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிச்சிருப்பா, என்னோட பேத்திக்காக நான் பேசினேன், ஆனால் இப்படி சண்டையாகவும் நான் நினச்சி பார்க்கல, பார்த்துக்கோ, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சிவ் சொல்கிறான், நீங்கள் என்ன பாட்டி இவ்வளோ பெரியவங்களா இருந்துட்டு என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்களே, நீங்கள் கவலையே படாதீங்க, ரெண்டு பேருமே கண்டிப்பாக நான் அவளுடைய மனசில் வந்து இடத்த பிடிப்பேன், கண்டிப்பாக அவள் எனக்கானவளாக ஆகுவா, நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டே இருங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க பாட்டி, அவள் எனக்குன்னு இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கிடைப்பா, கடவுள் அதை எல்லாத்தையுமே சரி பண்ணி தருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோமே. நம்ம பின்னால் தான் வந்து ஆனந்தி நின்றுட்டு இருப்பாளா. உடனே இவன் திரும்பவும் ஆனந்தி வந்து வந்துடுவா. உடனே அவன் வரவும் இவன் என்ன பண்ணுவான்னா, சரி பாட்டி நான் போகிறேன் வந்துட்டா அப்படின்ற மாதிரி கண்ணை காமிச்சிட்டு அங்கேருந்து போயிடுவான். இவன் உடனே வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? ஏடி நாங்கள் ஒன்றும் பேசிகிட்டு இருக்கல, சும்மா வந்தான் என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஏன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டைனா நாங்கள் பேசக்கூடாதா என்ன அப்படின்னோன்னா அவளுமே இங்கேருந்து போகிறா, பாட்டியுமே அவளை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே இங்கே கௌரியும் அந்த ஒருத்தர் முதல்ல இவள்கிட்ட பேசினால ஃப்ரெண்டுன்ட்டு ரெண்டு பேருமே இடிச்சுட்டு அங்கங்கே நின்றுக்குறாங்க. நீ என்ன இங்கே அப்படின்னோன்னு, இல்லைடா சும்மா இங்கே விசிட்டிங்க்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே அவன் சொல்கிறான், உன் புருஷன் என்கிட்ட கடனை ஒரு 50,000 வாங்கியிருந்தான், அதை வாங்கி கொடுத்துருனேன் அப்படின்னோடனே இவளுக்கு ஒன்றுமே ஓட மாட்டேக்கான். அவன் உன்ட்ட பைசா வாங்கினானா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுமே, எதுக்குடா நீ அவங்ககிட்ட போய் பைசா வாங்கினா, அன்னைக்கு என்னமோ எங்கள் ரெண்டு பேரும் தப்பாக பேசினா, இப்போ என்னன்னா அவன்கிட்ட போய் பைசா வாங்கியிருக்கேன் அப்படின்னோன்னு, அதான் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஆகி போச்சு இல்லை, ஒரே ஹாஸ்பிட்டலில் வேறு வேலை பார்க்குறோம், முதல்ல இந்த சீட்டை பாரு, எனக்கு வந்து டைவர்ஸ்க்கு வந்திருக்கு ஃபைனல் ஹியரிங். அப்பாடா ஃபைனல் ஹியரிங் வந்துருச்சா, கண்டிப்பாக நீ போய் எப்படியாவது அவளை வேணான்னு சொல்லிட்டு வந்துரு தங்கமே அப்படின்ற மாதிரி இங்கே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ராத்திரி நல்ல கௌரி தூங்கிடுறா, ஆனால் ஜக்குக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அதே மாதிரி நம்மளுடைய ஆனந்தியுமே இங்கே தூங்காமே முழிச்சுக்கிட்டு அவனுடைய பழைய ஞாபகங்களெல்லாம் நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்துகிட்டு இருக்கா. அவன் வாங்கி கொடுத்த வளையல், ட்ரெஸ்ஸு, சந்தோஷமாக இருந்த நாட்கள் எல்லாத்தையும் நினச்சி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே இவ சரி ஓகே ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருப்பாளா. அங்கே உடனே ஜிலேபி கொண்டு வந்து நின்றுட்டு இருப்பான் நம்ம ஷூ. உனக்கு ஜிலேபி பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே சட்டுன்னு இப்படி இருந்து வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உடனே ஏஞ்சி போயிடுவா. இவனுமே ரொம்ப கஷ்டமாக வெளியில் போயிட்டு, என்ன ஆனந்தி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, ஒருத்தவங்களோட மனசில் இருக்கிற உண்மையை சொல்கிறது வந்துட்டு தப்பா, நீயே சொல்லு, நான் சொன்னேன் நீ உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், அதுக்காக நம்ம பேசாமல் பழகாமலாம் இருக்க முடியாது, எதுக்கு நீ வேலைக்கு வர மாட்டேங்க ஆஃபீஸ்க்கே வர மாட்டேங்க அப்படின்னோடனே, இனிமேல் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொன்னோன்னே, தயவுசெய்து இந்த மாதிரி என்கிட்ட வந்து மூஞ்சி கொடுக்காம பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேண்டாம் வெறுப்பா அவன் வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். உடனே அவன் போனதுக்கப்புறமா இங்கே ஜக்குவுமே ஒரு வழியாக நெக்ஸ்ட் டே வந்து இறங்கிடுறான். அவனுக்கு நேராக தான் சிவ்வுமே அதே இடத்துக்கு வந்திருப்பான். உடனே அங்கே ஒரு காரை பிடிச்சி இவன் என்ன பண்ணுவான்னா ஹோட்டலுக்கு போயிடுவான். ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா குடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குடிச்சிட்டு நல்ல குடி போதையில் என்ன பண்ணுவான்னா அங்கேருந்து ஒரு மாதிரி தள்ளாடி ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து இவனுக்கு ஞாபகம் எதெல்லாம் போகும்னா, அவங்க அம்மா இவனை செவுட்டெல்லாம் அடிச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் தான் ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கும். இவன் அந்த தள்ளாட்டத்திலேயே ரோட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போதே நம்ம ஷிவ் ஒரு ஓரத்தில் நின்றுட்டு, இந்த மஞ்சள் கலர் புடவை நம்ம மனதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே பேசிகிட்டு இருக்கவும், உடனே சைடாக வந்த ஒரு வெஜிடபிள் காரங்க மேலே வந்து நம்ம ஜக்கு வந்து போய் இடிச்சிருவான். உடனே வந்து அவர் வந்து பைசா தடா அப்படின்னோடனே, யாருடா நீ பைசா கேட்குற, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவனுடைய சட்டையை பிடிச்சி அடிக்க போவும், இவன் நம்ம சிவ் வந்து உள்ளே வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு, என்ன நீ ஏழை எளிய மக்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையையும் முறுக்கிட்டு நிற்பானுங்க. உடனே நீ யார் மேலே கை வச்சிருக்கேன்னு தெரியுமா அப்படி ஜக்கு கேட்கவும், சிவ் உடனே நீ யாரா வேணா இருந்துட்டு போ, முதல்ல நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். அதுக்குள்ள நம்ம ஜக்கு வந்துட்டு சிவ்வையும் அடிக்க கையை வாங்கிடுவான். சட்டையில கை வச்சோன்னா சிவுக்கு வந்து அடி புரட்டி எடுத்து உடனே போலீஸ்காரன்ட்ட வந்து பிடிச்சி கொடுத்து போலீஸ்டையுமே இழுத்து உள்ளே போட்டுருவான். உடனே நீங்கள் போங்க நான் பின்னாலே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லிட்டு இவனுமே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு அவனை தூக்கி ஜெயிலையுமே போட்டுருவாங்க எல்லாரும். எப்பவுமே ஜக்கு சொல்லுவான், நான் மட்டும் இருக்கிறது தெரிஞ்சிச்சு அவ்வளோதான்டா அவங்களுக்குலாம் பண்ணோன்னே பார்த்துக்கலான்டா அப்படிங்கவுமே பாட்டி வேற ஃபோன் அடிப்பாங்களா. பாட்டிக்கு வந்து ஜக்குவோட குரல் தான் இங்கே கேட்கும். அப்போ உடனே வந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க நம்ம ஜக்குவாக இருக்குமோன்னு. நம்ம ஜக்குவுமே ரொம்ப கோவத்தோடு நின்றுட்டு இருப்பான். அதே நேரத்தில் நம்ம பாட்டியுமே வந்து ஆனந்தியையும் கூட்டிகிட்டே வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த சவுண்டு தெரியும் இல்லையா, இருந்தாலும் பேரன்ட்டு. உடனே வந்தவுடனே அந்நேரம் பார்த்து சிவ்வுமே இங்கே வருவானா. அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும், இதுங்க எதுக்கு இங்கே வந்திருக்குங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுக்கு இங்கே வந்துறீங்க அப்படின்னோன்னா, சார் இவங்க
இவங்க தான் சார் அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ஆனந்தியை கை காட்டும். நம்ம சிவ் அப்படி கையெடுத்து கும்பிட்டு, ஆனந்தி தயவுசெய்து நான் மன்னிச்சிரு, உன் புருஷன் எனக்கு தெரியாது பாட்டி, நீங்களும் மன்னிச்சிருங்க. பாட்டி ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீ வந்து ஒரு கலெக்டர் தானே, உனக்கு என்னப்பா தெரியும், ரோட்டில் நடக்கிற அநியாயத்தை நீ தட்டி கேட்பா, அந்த நினப்பில் தான் நீ பண்ணியிருப்ப, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பாட்டியுமே இங்கேருந்து சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஆனால் சிவுக்கு செம்ம கோவமாக இருக்கும், இப்படியா பட்டவனே நம்ம ஆனந்தி கல்யாணம் பண்ணியிருந்தா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க 2 பேருமே ஜீப்பில் ஏறி கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. கோர்ட்டுக்கு போனோன்னா அங்கே என்ன நடக்குன்னா ஃபைனல் ஹியரிங் இல்லையா. ஸோ வந்து கையெழுத்து போடுறதுக்கு முன்னால் 2 பேருமே மூஞ்ச பார்க்கும்போது அவங்களுடைய பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஆனந்தி எவ்வளவோ கஷ்டப்படுறா, இவன் வந்து கையெழுத்து போடக்கூடாதுன்னு, ஆனால் அவன் வந்து கையெழுத்து போட்டுருவான். அவளுக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்கும். 2 பேருமே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இவன் ரொம்ப அழுத்துட்டு அப்படி ஒரு மாதிரி இருப்பான். இவன் உடனே வெளியில் எழுந்துச்சி வந்து மழை ஏற பெய்யுமா, அந்த மலையில் வந்து இவன் மலையிலேயே நடந்து போகும். ஆனந்தி போயிட்டு மலையில் நனையிறானே அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவா. பாட்டி வந்து போகாதன்னு சொல்லுவாங்க, இல்லை பாட்டி நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே மலையில் நனைஞ்சிட்டு ஜக்கு கிட்ட போய் என்ன சொல்லுவான்னா, ஜக்கு இனிமேலாவது கௌரிக்காவது நீ உண்மையாக இருக்கணும், இனி உன் லைஃப்பில் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போய் ஜீப்பில் ஏறிடுறான். உடனே பாட்டியும் அவளுமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இவன் உடனே மலையில் அப்படின்னு நினைஞ்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். கௌரி உடனே ஃபோன் போட்டு கேட்டோடனே டைவர்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுறா கௌரி. நீ வா, இன்னைக்கு நம்ம பார்ட்டி பண்ணணும், நீ மேலே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்தில் நம்ம ஜக்கு ரொம்ப கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான், நம்ம தப்பு பண்ணுறோமோன்ட்டு. இங்கே நம்ம சிவுமே ஆனந்தியோட ஃபோட்டோ வச்சுட்டு என்ன பேசிகிட்டு இருக்கானா, அவனுக்குள்ளேயே இப்படியாப்பட்டவனுக்கு போய் நீ கழுத்தை நீட்டணுமா, உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன்ற மாதிரி. அடுத்த நாளே ஆனந்திக்கு ஃபோன் போட்டு இன்னும் வேலைக்கு வரலையா அப்படின்னு கேட்பானா, நான் வருவேன் வைங்க அப்படின்ற மாதிரி கட் பண்ணிடுறா. உடனே இங்கே பாட்டியுமே வந்துட்டு நம்மளுடைய ஆனந்தி அப்பாவுக்கு ஃபோன் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆக்கில் அங்கேயுமே அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இங்கே வந்துட்டு என்ன ஆயிருன்னா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்களா, அந்நேரம் பார்த்து மழை பெய்யுமா. வீட்டில் வந்து இவன் தான் விட வந்திருப்பான். உடனே சரி நான் கிளம்புறேன்னு சொல்லவும் ஆனந்தி சொல்லிடுவா, போவேணாம் மழை பெய்யுது நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லவும் பாட்டியுமே யாருமே வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் உள்ள தோட்டக்காரன், அதாவது அந்த வீட்டு வேலைக்காரன் வந்து சொல்லிட்டு அவனுமே வீட்டை விட்டு வெளியில் இறங்கி போயிடுறான். உடனே இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு சரி நான் ஏதாவது சமைக்கிறேன், துண்டு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸை கழுத்துங்கன்னு சொல்லிட்டு இவனுமே உட்காந்துருப்பானா. அப்போ உடனே இவன் வந்து இவளுக்காக ஒரு கிஃப்ட்டு தாங்க வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த கிஃப்ட்டை யாருக்குமே தெரியாமல் ஒரு தலவாணிக்கில் வந்து ஒளிச்சு வச்சிடுறான். இவளுமே தண்ணி வந்து கொடுத்துட்டு உடனே திடீர்னு அதுக்குள்ள ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிக்கவும் மாட்டத்தொழுவத்துலலாம் ரொம்ப தண்ணி வருதா. அப்போ உடனே இவன் வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு கீழெல்லாம் இறங்கினோடனே ஆனந்தியுமே ரொம்ப தேங்க்யூ ஷிவ் அப்படின்னு சொல்லவும் இவன் உடனே சட்டுன்னு சொல்லிடுறான், தேங்க்யூ மட்டும் சொல்லு, பிடிச்சிருக்கு மட்டும் சொல்லாத அப்படின்னு கத்தி சொன்னோன்னே இவளும் என்னது அப்படின்ற மாதிரி கேட்பாளா. உடனே வேற எங்கே ஓட்ட அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காத மாதிரியே இருந்துடுவான். உடனே இவளுமே சரி வாங்க நான் துண்டு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கூட கூட்டிகிட்டு போயிட்டு, இது வந்து மாமாவோட ரூமு, மாமாவோட ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது, இது வேணா எடுத்து போட்டுக்கோங்கன்னு சொல்லி கையில் கொடுக்கவும் கீழே விழுந்துரும். அது உடனே அதை எடுக்க போகிறேன்ட்டு 2 பேரும் போய் மண்டையை முட்டிக்கிடுவாங்க. முட்டையை முடிச்சுட்டு என்ன செய்வாங்க, ஐ கான்டாக்ட் தான். அதுக்கப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறமா ஒரு வழியாக வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு சூப்பராக போட்டுட்டு வந்துடுவான் மாப்பிள்ளை மாதிரி. உடனே இவளுக்கோ பார்த்துட்டு வா அழகா இருக்கே உங்களுக்கு ஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிச்சனில் அப்படியும் வந்துட்டு சமைக்கிற மாதிரி சமைச்சிட்டு 2 பேரும் அப்படி சும்மா பேச ஆரம்பிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்லியாகவே. அதுக்கப்புறம் நல்லா மலைக்கு எதமாக பஜ்ஜி சுட்டிருக்கேன் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. இவன் வந்து கொடுத்துட்ருப்பான், அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்நேரம் பார்த்து பாட்டி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா இவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்போ என்ன போவ வேணாமா, ஐயோ போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இவங்களுமே பாட்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறமா எல்லாரும் போயிடுவாங்களா. அப்போ உடனே இவன் வந்து அந்த கிஃப்ட்டை பார்த்துட்றா. கிஃப்ட் உடனே யார் இங்கே வச்சுருப்பா அந்த கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அவளுமே அந்த தலவாணி பிள்ளைல இருந்து எடுத்துட்டு பார்க்குறா. அதில் பார்த்தா ஒரு லவ் லெட்டர், அதாவது ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது, ஒரு சாரி அப்படின்ற மாதிரி நம்மளோட ஷிவ் தான் எழுதியிருப்பான். அதுக்கப்புறம் அந்த லெட்டரை படித்ததுக்கப்புறமா வந்து ஃப்ரேமு அதை எல்லாமே பார்ப்பா. ரொம்ப பிடிச்சிருக்கும் அவளுக்குமே. லைட்டாக அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுவோன்னா, நம்மளோட ஷிவுக்கு தான் வந்து ராத்திரி போல் ஃபோன் அடிப்பான். இவன் வேறு எதுக்கு இவ ஃபோன் அடிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்தோடனே இவன் வந்து கேட்பா, என்ன கிஃப்ட்லாம் வாங்கி தந்தீங்க போல். ஆமாம், எனக்கு வந்து எப்படி உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு தெரில, அதனால தான் அப்படி பண்ணேன், பிடிச்சிருந்துச்சா அப்படின்னோடனே பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஃப்ரேம்லாம், அது மட்டும்தானா அப்படின்ற மாதிரி கேட்பான். உடனே இவன் வந்துட்டு அது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு
2 பேருமே அதுக்கப்புறம் சரி வைக்கிறேன்னு சொல்லி ஃபோனையுமே கட் பண்ணிருவாங்க. அதோட நம்ம பாட்டி திடீர்னு ஃபோன் அடிச்சுட்டு, "இன்னைக்கு எப்படி வந்து ஃப்ரெண்ட்லியா பேசுனீங்களோ, அதே மாதிரி பேசி எப்படியாவது அவளுடைய மனசுல நீ வந்து இடத்த பிடிச்சிரணும்பா" அப்படின்னு சொல்லவும், சிவமே கண்டிப்பா வந்துட்டு எனக்கு வந்து அவள பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அவளுக்குமே என்னை பிடிக்க நான் வப்பேன் பாட்டி அப்படின்ற மாதிரி 2 பேருமே பேசிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாமா? See you for the tomorrow episode.